ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அடை தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சுடுறதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இது கூட 25 பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 25லேருந்து 30 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம புளி சின்ன சைஸ் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 6 மிளகாய் சேர்த்திருக்கேன், வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா பூண்டும் ஒரு காரம் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளி எல்லாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வதக்கினதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுக்கிறத இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலசிட்டு ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரியட்டு சேர்த்திக்கோங்க தாளிச்சிட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.